எஸ்ஐஆர் பணிகளில் ஈடுபட்டுள்ள வருவாய்த்துறை அலுவலர்கள் நாளை முதல் பணிகளை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர். அதீத பணி நெருக்கடிகளை களைய வலியுறுத்தியுள்ளனர். எஸ்ஐஆர் பணிகள் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து நிமிடத்திற்கு நிமிடம் கதறிக்கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். அரசு விழாவோ, திருமண விழாவோ, துக்க வீடோ அல்லது பள்ளி கல்லூரியோ எங்கே சென்றாலும் எதற்காக சென்றோம் என்பதையே மறந்துவிட்டு எஸ்ஐஆரால் திமுகவை அழிக்க பார்க்கிறார்கள், சிதைக்க பார்க்கிறார்கள் என கண்ணீர் விடாத குறையாக பயத்தை வெளிப்படுத்தி வருகிறார். உண்மையான தகுதியுள்ள வாக்காளர்களை உறுதி செய்யவே எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் ஸ்டாலின் அரசு போலி வாக்குகள் போய்விடும் என்ற அச்சத்தில் அதை மடைமாற்றி அவதூறுகளை, பொய்களை மக்களிடம் பரப்பி வருகிறது. தேர்தல் ஆணையத்தின் பணி என்றாலும் அதை செய்வது தமிழ்நாடு அரசின் அரசு ஊழியர்கள்தான். அதற்கு போதிய அரசு அதிகாரிகளை நியமிக்க வேண்டியது தமிழக அரசின் பணி. ஆனால் அதை விடுத்து எப்படியாவது இந்த பணிகளை நிறுத்திவிட வேண்டும் என பல உள்ளடி வேலைகளில் இறங்கியுள்ளதாக கூறுகிறார்கள் விவரமறிந்தவர்கள். எப்படியாவது எஸ்ஐஆர் பணிகளை நிறுத்திவிடலாம் என நீதிமன்றம் வரை சென்ற திமுக அரசு அங்கு மூக்கு உடைப்பட்டதால் திமுகவினரை விண்ணப்பம் விநியோகிக்க வைப்பது, அதை முறையாக திரும்பப் பெறாமல் ஓட்டு இழப்பை ஏற்படுத்துவது, முறைகேடாக விண்ணப்பங்களை கையாளுவது உள்ளிட்ட வேலைகளை செய்து பெரும் சுணக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. அவையெல்லாம் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்பதால் தற்போது பணி புறக்கணிப்பை தூண்டிவிட்டிருப்பதாக கூறுகிறார்கள் எஸ்ஐஆர் பணிகளில் ஈடுபட்டு வரும் சிலர். அரசு ஊழியர்கள் திடீரென பணி புறக்கணிப்பு செய்ய முடியாது என்பது ஸ்டாலின் அரசு வகுத்துள்ள விதி. அதுவும் தேர்தல் ஆணையத்திற்காக பணி செய்து வரும் ஊழியர்கள் பணி புறக்கணிப்பு செய்ய விதிகளில் இடமில்லை எனும்போது எப்படி பணி புறக்கணிப்பு செய்ய முடியும்? எஸ்ஐஆர் பணிகளில் ஈடுபடுபவர்களின் குறைகளை, நெருக்கடிகளை கேட்டு அதை சரி செய்ய வேண்டியது அரசின் கடமை. அதை விடுத்து கண்டிஷன்களை மறந்து போராட்டத்தை தூண்டி குளிர்காய நினைக்கும் அரசுக்கு மக்கள் கண்டனம் தெரிவிக்கின்றனர்.